அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, மீண்டும் பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சாத்தானின் வஞ்சகங்கள். சாத்தான் தன்னால் கூடியவரை இந்த கடைசி நாட்களில் நிலை நிற்பதற்கு உரிய ஆயத்தத்தை நாம் பெறாமல் தடுப்பதற்கு முற்படுவான். நம்முடைய வழியை அடைக்கவும், உலக பொக்கிஷங்களினால் கவர்ந்து கொள்ள பெற்றும் இருதயத்தில் மிகுந்த வாரமும் கவலையும் தோன்றி இவற்றில் அவர்கள் மூழ்கி போய் அந்த நாள் திருடனைப் போல அவர்கள் மேல் வருமாறு செய்வதற்கும் முற்படுவான். நித்திய காரியங்களை பற்றிய உண்மைகளினின்று மனம் பிறழ்ந்து விடுமாறு சாத்தானின் சக்திகள் செயலாற்றுகின்றன. தன்னுடைய நோக்கங்களுக்கு இசைவாக காரியங்கள் நடைபெறுமாறு சாத்தான் செயலாற்றுகிறான். உலக அலுவல்கள், பந்தய விளையாட்டுகள், யுத்தம், புத்தம் புதிய நடைமுறைகள் ஆகியவற்றை பற்றி சிந்தனையினால் ஆணழகர்கள், பெண்ணழகிகள் மனம் நிறைந்திருக்கின்றது. நம்முடைய கவனத்தை கவர்ந்து கொள்ளுகின்ற 1000 பொருட்களினின்று நம்முடைய மனதை நாம் திருப்ப வேண்டும். நம்முடைய நேரத்தை போக்கிவிடுவதும் தேவையில்லாத ஆர்வத்தை தூண்டுவதுமான பலவும் இருக்கிறது. மிக உயர்வான காரியங்களில் நெருங்கிய கவனமுடனே நமது சக்தியை செலவிட வேண்டியதாக இருப்பதால் முக்கியமில்லாதவற்றை அகற்றி வைப்பதற்கு நாம் அறிய வேண்டும். நம்முடைய ஆத்துமாக்களை போஷித்து ஆவிக்குரிய வாழ்விற்கு ஊக்கமளிக்க வேண்டிய பொறுப்பை நாம் உணர வேண்டும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருகின்ற பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் மிகுந்த ஜாக்கிரதை உடையவர்களாய் ஆவியானுடைய துணை கொண்டு அவைகளை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். இயல்பாகவே மனிதன் சாத்தானின் யோசனைகளை செவியேற்பான். கிறிஸ்துவாகிய மகத்துவருடைய வெற்றி வீரர் அவன் இருதயத்தில் வாழ்ந்து அவனுடைய அபிலாஷைகளை வழிநடத்தி அவனுக்கு பலம் தந்தால், அல்லது பயங்கரமான இந்த சத்துருவை எதிர்த்து வெற்றி பெற அவனால் முடியாது. தேவனுடைய மக்களுக்கு எதிராக அவன் செய்யும் கடைசி போராட்டத்தில் சாத்தான் தான் இவற்றை செய்கிறான் என்று அவர்கள் கண்டுபிடிக்க முடியாதவாறு தன் வஞ்சனைகளை அவன் ஆயத்தம் செய்கின்றான். மிகவும் விழிப்பாக இருக்கின்ற இந்த சத்துரு ஒவ்வொரு வினாடியும் அவர்களுடைய பாதையில் தென்படுகின்றான். நம்முடைய பாதையில் பொல்லாத தூதர்கள் ஒவ்வொரு வினாடியும் காணப்படுகின்றனர். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட எச்சரிக்கையான வாசகங்களை நாம் கேட்கும் போதெல்லாம் நாம் தூய ஆவியானுடைய வழிநடத்துதலின் பேரிலே நம்மை நாம் தப்பித்து கொள்ள வழி தேட கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புது வாழ்க்கையை நாம் தேட வேண்டும். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின உம்முடைய அன்பின் எச்சரிப்பின் வாசகங்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.